ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய ஜபங்களை எப்பொழுதும் கேட்டு அதற்கு நன்மையான பதில்களை அவருடைய கிருபை வரங்களால் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அப்படியாய் நம்மை வழி நடத்துகிறார். சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது. ஆமென். இது யார்? அன்னாள் வந்து ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து ரொம்ப வேண்டுதலோடு அவளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து விண்ணப்பத்தை வைத்தாள். தேவன் என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதமாய் சாமுவேலை கொடுத்தாங்க. அப்படி தானே? சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியாய் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்மளுடைய ஜெபமும் எப்பொழுதும் தேவனிடத்தில் எந்த காரியத்தை குறித்தும் நாம் ஜெபம் செய்யும் பொழுது தேவன் அதை கேட்க வேண்டும், கேட்கிறவராய் இருக்க வேண்டும். அப்படியான எண்ணத்தோடு நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். ஏனோ தானே அப்படின்ட்டு நம்ம காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், ஜெபத்தை கடைசியில் தான் வச்சுருப்போம். அப்படி தானே? போகிற நேரத்துக்கு பைபிள் எடுத்து 2 நிமிஷம் வாசிக்கிறது, இல்லைன்னா ஒரு வார்த்தையை வாசித்துட்டு டைம் பார்ப்போம். அந்த ஜெபத்தை எவ்வளவு சுருக்கிறோமோ அந்த சுருக்கத்தை வேலைக்காக நம்ம சில நேரங்களில் செய்வதுண்டு. இந்த இடத்துல அன்னாள் வந்து தேவனுக்காக, நான் போன வாரத்தில் சொல்லும்போது கூட ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் அவளுடைய மிஸ்பா தேவனுடைய ஆலயமாக இருந்துச்சு. நம்முடைய ஆலயத்திற்கு நாம் வரும் பொழுது நம்மளுடைய மிஸ்பா என்னுடைய சபை. அந்த இடத்துல என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் மனத்தோடு பாரத்தோடு நான் ஆண்டவரிடத்தில் வைக்கும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு எப்படி அன்னாளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் அப்படியான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். யோனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென். இப்போ முதல் ஜெபம் யாருடையதை பார்த்தோம்? அன்னாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு சாமுவேலை கடாட்சி ஆசீர்வாதமாய் கொடுத்தார். இந்த 2வது ஜெபத்தை யார் மூலமாக பார்க்குறோம்? யோனாவின் மூலமாய் பார்க்குறோம். யோனா எங்கேருந்து ஜெபம் பண்ணுறாரு? மீனின் வயிற்றிலிருந்து. ஆண்டவர் என்ன பண்ணாங்க? மீனுக்கு கட்டளை கொடுத்தாங்க. 10ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் மீனுக்கு கட்டளை கொடுத்தாங்க. மீன் என்ன செஞ்சு கடற்கரையில் கொண்டு போய் கக்கி விட்டது. அந்த யோனா எழுந்து எங்கே போனார்? நினிவேக்கு போய் என்ன பண்ணார்? அவர் நினிவேக்கு போகக்கூடிய ஆள் இல்லை. தேவன் மீனின் மூலமாய் பேச வைக்கிற தேவனாக இருந்தார். மீனுக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? முடியாதா? நம் தேவன் ஒருவரால் மட்டும் முடியும். அப்படி நினிவேக்கு போன யோனா மனம் திரும்புங்கள், தேவனுடைய ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொல்லி அங்கே பிரசங்கித்தார். அதனால் அங்கே அந்த நினிவேயின் மக்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஆமென். 120,000 பேர் ஒரு மனிதனால். இது யாரால் கூடிய காரியம்? தேவனால் கூடிய காரியம். எதனால் முடிஞ்சு? விண்ணப்பத்தை கேட்டார் தேவன். அந்த இடத்துல அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அப்படியான ஜனத்தை ஒரு மனிதன் மூலமாய் 120,000 பேரை தேவன் அந்த இடத்துல ரட்சிப்பதற்கு ஒருவரால் ஏற்படுத்தப்பட்டார். ஜெபம் கேட்டு தேவன் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை யோனாவின் மூலமாய் அந்த நினிவே மக்களுக்கு கொடுத்தார். நம்மளுடைய ஜெபமும் அதே மாதிரி இருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் மகிமைப்படுத்த நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தேவனுக்கு கொடுப்பதற்கு நம்மளுடைய தாளந்துகள் எவ்வளோ உண்டோ அந்த தாளந்துகளை கொடுப்பதற்கு தேவனிடத்திலே விண்ணப்பம் வைக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கேட்டு தேவன் நம் மூலமாய் பிறரை ஆசீர்வதிப்பதற்கு கட்டளை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். அதற்காகத்தான்
தேவன் என்ன சொன்னாங்க? இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் நாமத்தை சொல்லி வருவார்கள். என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காக கேட்கும் பொழுது தேவன் பிறருக்காகவும் என்னை பயன்படுத்துகிறார் என்ற எண்ணத்தோடு நாம் ஜெபம் செய்வோம். இப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல்களை தேவன் கேட்டு அதற்காக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் நிச்சயமாய் அது நம் மூலமாய் நடக்கும் என்று விசுவாசிப்போம். அனைவரும் எழுந்து நின்று தேவ மகிமையை பாடி, இந்த ஆரம்ப பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். அதிகாலை சோஸ்திரபலி என்கிற பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சொத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் இதுவரை உதவி
எல்லா சோஸ்திர பலியுமே நம் தேவனுக்கு தான். நம் தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் சோஸ்திரம் துதிகளை சொல்ல முடியும். ஆண்டவர் அப்படியாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு சோஸ்திர பலிகளை செலுத்துவது என்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். வேறு அவர் எந்த பலியும் எதிர்பார்க்க இல்லை. கர்த்தர் அப்படியாய் இந்த தேசத்தில் நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மேலான கிருபை நமக்கு இருக்கிறது. லேசான காரியம் அல்ல. எவ்வளவோ பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் வந்த போதிலும் தேவன் எல்லாவற்றிலும் அதை நிவர்த்தியாய் நம்மை வழிநடத்துகிறார். அப்படியான தேவனை நாம் என்ன செய்கிறோம்? துதித்து கொண்டு இருக்கிறோம். பொழுதும் சங்கீத பாகத்தை சகோதரி ஜெனிஃபர் அவர்கள் நடத்துவாங்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 20. தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 20, 9 வசனங்களுடையது. இது நான் 3 பாயிண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்கிற சகாயத்தை குறிக்குது. 3, 4 வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கையில் அவர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறாரை குறிக்கிறது. 5லிருந்து 9 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கின்ற ரட்சிப்பை குறிக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா, வசனத்தை படிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நம்ம நார்மலாக ப்ரேயர் பண்ணும்போது சமாதான காலத்தில் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் ஏசப்பாவோட பாதத்தில் இருந்து நம்ம பொறுமையாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆபத்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செகண்டு, ஒரு எமர்ஜென்சி டைமில் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்குறாரு. நம்ம குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு வியாதியாக இருக்கலாம், அந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்குற ஆண்டவராக இருக்கிறாரு. வசனத்தின் பின்பகுதி பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லுது. யாக்கோபின் நாமம்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம்? நாமம்னா அக்செப்டட். அது ஒரு முத்திரையை குறிக்குது. நம்ம சங்கீதக்காரனாகிய தாவீது கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, தேவரே நீரே என் துருகம், நீரே என் கோட்டை, நீரே என்னுடைய நம்பிக்கை, நாமம் என்று நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கு. நம்ம அதனால தான் ஜெபம் பண்ணும்போது கூட ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்னு அந்த ஒரு ஜெபத்தை முடிக்கிறோம். அந்த ஜெபத்தை அந்த மாதிரி அந்த நாமத்தை குறிப்பிட்டு நம்ம அந்த ஜெபத்தை முடிக்கும் போது தான் அந்த ஜெபம் ஒரு அக்செப்ட், ஒரு அங்கீகரிக்கப்படுறதா இருக்குது. அதனால தான் அந்த நாமத்தை குறித்து நம்ம முடிக்கிறோம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அந்த ஒரு ஆபத்து நேரத்தில் நம்ம கூப்பிடும்போது கூட ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. மூன்றாவது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கையில் அவர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறாரு. வசனத்தை பார்ப்போம். நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. அவர் எவ்வளோ ஒரு பெரிய ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அவர் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, உங்களையும் என்னையும் படைச்சிருக்காரு, வானத்தை பூமியை படைச்சவர். ஆனால் ஒரு சாதாரண மனிதர் நம்மோட காணிக்கையில் அவர் பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம கொடுக்குற காணிக்கையில் இல்லை, நம்ம என்ன ஒரு மனசுலேருந்து, என்ன ஒரு இதுலேருந்து கொடுக்குறோம், அது மாத்திரமே தேவன் பார்க்குறாரு. அடுத்த வசனம் பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அந்த 3வது வசனம் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராகன்னு இருக்குது. அந்த சர்வாங்க தகன பலினா என்ன? நம்ம வாயிலிருந்து செலுத்துகிற சோத்திர பலி தான் சர்வாங்க தகன பலினா நார்மலாக உயிரை கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பலினா நம்மளோட வாயின் வார்த்தையிலேருந்து வர கனிகள் தான் சர்வாங்க தகன பலி. அவரை துதிக்கணும். அவரை துதிக்கிறவங்களுக்கு 4வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த 3rd வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 4வது வசனம் நம்மளோட மன விருப்பத்தின்படி நம்மளுக்கு எல்லாமே அவர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. 5லிருந்து 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை குறிக்குது. கர்த்தர் தான் நம்மளை ரட்சிக்கிறாரு. மனுஷனால நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பும் வராது. நம்மளோட குடும்பமாக இருக்கலாம், நம்ம வேலை ஸ்தலத்துலேயே இருக்கலாம், எந்த ஒரு கசப்பாக இருந்தாலும் தேவன் அந்த கசப்பெல்லாம் எடுத்து நம்மளுக்கு ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நம்ம வேலை ஸ்தலத்திலே பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கிற உயர்வோ இல்லை அவங்களோட பொருளாதார நான் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மேன்மை பாராட்டும் போது அடுத்த வசனத்தில் இருக்கு பாருங்க.
அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த பெருமை பாராட்டுறவங்க முறிந்து விழுந்துட்டாங்க. ஆனா நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளைங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அவரு நம்மளோட தலையை உயர்த்த உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஆமென். சங்கீதத்தை எடுத்த சகோதரிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இப்படியாய் பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். 2 ஜெப குறிப்புகளை கேட்டோம். 3வது ஒரு ஜெபத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். பரலோகத்தின் தேவனை நோக்கி அந்த இரக்கம் கேட்க, இது ஒரு ஜெபம். சாமுவேல் தானியேலினுடைய ஜெபம் இப்படியாக இருக்கிறது ஆண்டவர்கிட்ட. எதற்காக இந்த ஜெபத்தை அவர் ஏறுகிறார் அப்படின்னா, நேபுகாத் என்கிற மன்னருக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை தெரிவிப்பதற்காக அந்த தேசத்தில் இருக்கிற சோசியர்கள், சூனியக்காரர்கள், இன்னும் கல்தேயர், மாயக்காரர்கள், அந்த வித்தைக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. யாராலையும் அதற்கு சொல்ல முடியவில்லை. அதனால் ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டில் உள்ள ஞானிகளை எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ மற்றவங்க அந்த கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதை அப்போ தானியேலையும் அவர்கள் தேடுகிறாங்க. தானியேல் கூட இருக்கிற அவர்களுடைய நண்பர்களையும் தேடுகிறாங்க. அப்போ இந்த சொப்பனத்தின் காரியத்தை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சால், தானியேல் போய் ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்கிறார். ஏன்னா உயிர் பிழைக்கணும். இந்த இடத்துல கொலை செய்வதற்காக தேடுகிறார்கள். தானியேலும் அந்த கூட்டத்தில் உண்டு. அவரும் ஒரு ஞானியாய் இருப்பதனால, அரசு சபையில் இருக்கிறதுனால, தேவனால் அது மறைபொருளாய் தேவன் வெளிப்படுத்தினார் தானியேலுக்கு. அதனால் தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் அதில் பிழைச்சிட்டாங்க பார்த்தீங்களா? தானியேல் ஆண்டவரோட அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் இடத்துல போய் இந்த ஜெபத்தை தேவனிடத்தில் கேட்ட ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததனால், அதற்காக அந்த அர்த்தத்தை, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்கு தேவன் அவருக்கு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அதன் மூலம் ராஜாவினிடத்தில் போய் அந்த அர்த்தத்தை சொன்னதுனால எல்லோரும் ஒருவரால் பிழைத்து கொண்டார்கள். அது தானியேலுடைய ஜெபமாக இருந்துச்சு. அந்த இடத்துல தேவன் ஜெபத்தை கேட்டு அப்படியாய் எல்லோரையும் ரட்சிக்கும்படியாய் ஒரு மனிதன் மூலமாய், ஒரு ஜெபத்தின் மூலமாய் தேவன் இரக்கம் பாராட்டினாங்க. அந்த இடத்துல அந்த இரக்கத்தை பெற்ற ஒரு மனிதன் ஜெபத்தின் மூலம் தானியேல். ஆமென். இப்பொழுதும் நம்மளுடைய துதி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். துதி ஆராதனையும் சகோதரன் சிவராஜ் நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கையில வசதி சத்தமாட்டு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் நம்ம கண்களை மூடிக்கொள்ளும். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. அப்பா, இந்த வேலையிலும் உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோப்பா. இந்த நேரத்தில் நீங்கள் இடைப்படுங்கப்பா. உங்கள் பிரசன்ஸை நாங்கள் ஒவ்வொரு உணர வேண்டும்ப்பா. அதற்கு என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பாடுகிற பாடல்கள் ஒழுங்காக பாடுவதற்கு என் தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்போது நான் பிரசன்ஸை உணர்ந்து இன்று நான் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொரு அதே எண்ணத்தில் நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. இதெல்லாம் இருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடுங்க. கிருபை பாதை நடத்துங்க. எல்லாத்தையும் உங்களுக்கே சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் யோசனையில் பெரியவர். யோசேப்புக்கு எத்தனையோ குழிகள் வெட்டப்பட்ட போதிலும் அவரை அரியணையில் ஏற்றி அதில் ஆலோசனை சொல்ல கர்த்தராக இருந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு புத்தி கேட்டாத பல காரியங்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அவரை யோசனான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கணும். தாவீது சொல்கிறார், கண்மணி போல என்னை காத்தரலாம். அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் கண்மணி போல எங்களை காத்தரலங்கப்பா. எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் எங்களை கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க சொல்லி நம்ம
ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளை எப்படி பாதுகாத்து வரானோ அதுபோல தேவன் நம்மை கண்மணி போல காத்து நடத்தி வருகிறார். நாம் பாவிகளாக இருந்தபோது கூட நமக்காண்டி ஜீவன் கொடுத்தது அவர் மாத்திரம்தான், வேறு யாருமே இல்லைங்க. அவர் மாத்திரம்தான் நம்ம ரட்சிப்புக்காண்டி இந்த இடத்துல அவர் வந்திருக்கார். ஒவ்வொருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அவரோட பிரசன்ஸோடு யோசனை பெரியவரே நமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. கண்மணி போல காப்பவரே ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கே ஓசன்னா என்று நாம் எல்லோரும் பாடுவோம். எல்லோரும் கண்களை முடிக்கணும், யாரையும் பார்க்க வேண்டாம். பக்கத்துல ஏசப்பா, பக்கத்துல ஏசப்பா. யோசனை பெரியவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய பிரசன்ஸ் நம்ம வரோட ஆராதனை
துன்மார்க்கன் இயேசு அந்த வழியாக வரான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மரத்து மேலே உச்சியில் நின்றுட்டு இயேசு என்னை பார்த்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏசப்பா சகைவே நீ இடத்தில் வா, நான் உன் வீட்டில் விருந்துட போகிறேன் என்று அவர் சொன்னார். எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்க அவர் ஏசப்பா. துன்மார்க்கனாக இருந்தாலும் கூட அவர் நல்லவராக இருக்கிறபடியா அவர் அழைக்கிறார், அவனை அழைக்கிறார். லூக்கா 19:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார் என்ற வசனத்தின்படி சகைவை காண தேவன் வந்தார். நமக்கு தேவை அந்த ஒரு விசுவாசம். நம்மளும் இயேசுவை சந்திக்க மாட்டாங்களா? நாம் இயேசுவை முகமாகவே சந்திக்க மாட்டோமா? அந்த ஒரு விசுவாசம் தாங்க. தானியேல் தரியு ராஜாவோட அமைச்சரில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்துட்டு இருக்கும்போது தரியு ராஜா வந்துட்டு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். இவர் தேவனுக்கு ரொம்ப பயந்தவர், அதனால் தானியேலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் வந்துட்டு இருப்பார். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த அமைச்சர்கள் கூட இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப தானியேலுக்கு மேலே பொறாமை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக போயிட்டு ராஜாட்ட போயிட்டு, ராஜா நம்ம ஒன்று பண்ணலாம், 30 நாளைக்கு உங்களை மட்டும்தான் எல்லோரும் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடும். ஏன்னா இந்த சட்டத்தை கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தானியேல் அடி வாங்குவோம். ஒன்றுலேயே ஏசப்பா கூட அந்த இடத்துல அடி வாங்குவான், இல்லைன்னா ராஜாட்ட அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ராஜாவும் ஒரு மாம்சமான ஒரு பாண்டம் தானே, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லியாச்சுன்னா இந்த சட்டத்தை ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சட்டத்தை ஏற்றுறாங்க. ஆனால் தானியேல் எப்போவும் செய்துட்டு வந்தது போல் எந்த சூழ்நிலையிலையும் விடாமல் அவன் ஜெபிச்சுட்டு வந்தான். உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு, ராஜா உங்கள் ஆணையை அவன் வந்துட்டு மீறிட்டான், அவனை என்ன செய்யலாம்? அப்போ சிங்க கபில ஏற்கனவே சொல்லியிருக்கு, சிங்க கபில போடணும்னு சொல்லியிருக்கு, அதே போல் அவனை போட்டலாம். ஆனால் ராஜாக்கு அந்த மனசு இல்லை, ஏன்னா அவருக்கு பிரியமான ஒரு அமைச்சர் இல்லை. ஆனாலும் கஷ்டப்பட்டு அவனை சிங்க கபில தூக்கி போட்டார். அவருக்கு ராத்திரி முழுவதும் தூக்கம் இல்லை, அப்படியே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட அந்த தரியு ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? தானியேல் விசுவாசிக்கிற தேவன், தானியேல் விசுவாசிக்கிற தேவன் அவனை தப்பிக்க வல்லவராயிருப்பார், தப்பிக்க வல்லவராயிருப்பார். தேவன் தெய்வதூதர்களை அனுப்பி அந்த இடத்துல ராஜாவோட அந்த சிங்கங்களோட வாயை கட்டி போட்டிருக்காரு. தானியேல் எப்பவும் போல அந்த இடத்துல துதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு காலையில் ராஜா வராரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தாரா? அல்லேலூயா! எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நாம தேவனோடு இருக்கும்போது தேவன் எல்லா காரியங்களையும் நமக்காக வாய்க்க செய்வோம். ஏன்னா அவர் நல்லவர், அவர் நல்லவருங்க. சங்கீதம் தாவீதுக்கும் இதே மாதிரி தான். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையாக மனுஷன் பாய்க்குவான். இதே டேஸ்ட் நமக்கு எப்பவுமே இருக்கணுங்க. அவர் நல்லவர், அந்த நல்லவரை நாம தூய்த்து பாடும். யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்தோம் என்று சொல்கிறார். நீ எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை பொருளாதாரத்திலும் இல்லை வேற ஏதோ ஒரு காரியங்களையும் இந்த இடத்துல ஒருவேளை கவலையோடு வந்திருந்தால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை சொல்கிறேன். மோசே மறைஞ்ச பின்னாடி ஒரு பெரிய தேசத்தை வழிநடத்துறதுக்கு யோசுவா கொடுத்த வாக்குத்தத்த அவசரம் தான் இது, நான் உன்னுடனே இருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவரோட கடைசி நாட்களில் கூட நானும் என் வீட்டாரும் வேண்டாம் நான் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு,
அந்த வாக்குத்தத்தை அவன் பிடிச்சிக்கிட்டான். அதுபடி அவன் நடந்தான். தேவன் கடைசியாக சாட்சியாக நின்றான். ஏன்னா வாக்கு கொடுத்தது யார் தெரியுமா? அவர் நம்மளோட ஆராதனையின் நாயகர். எனது அருமையானவர்களே, இன்று நாம் ஆராய்த்து கொண்டு இருப்பது 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்கு விடிவெளியாக வந்தவர். பரலோகமே நம்ம அவரை துதிச்சு கொண்டு இருக்குது. நாம் இந்த இடத்துல வந்து சொல்லி அவரை துதிப்போம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை வாழ்க்கை முழுவதும் அவரை துதிக்கணும். என் சபையை வேறு உதவினால் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமது உள்ளத்தில் இருந்து நான் என் ஆயுள் முழுவதும் நான் உண்மை துதிப்பேன்ப்பா. நான் என் ஆயுள் முழுவதும் உண்மை துதிப்பேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராமிஸ் டு காட். பல நேரங்கள் நம்ம விழுந்துடுறோம். ஏதோ ஒரு காரியங்களை ஓடி வரோம், அப்படி டவுன் ஆயிடுது. ஒரு நாளும் தேவனை துதிக்கிறது மட்டும் விட்டுறாதுங்க என் தேவ பிள்ளைகளே. தேவன் எந்த காரியத்திலையும் உங்களை வழிநடத்துவார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கைவிட்டுட்டாரோ, தேவன் கைவிட்டுட்டாரோ. சில நாளுக்கு கழித்த பிறகுதான் தெரியும் தேவனுடைய திட்டம் வேறையா இருந்திருக்கு. அதனால ஆயுள் முழுவதும் வர துதிங்க. ஒரு நாளும் பேக் ஸ்லைடிங் ஆயிடாது. ஏன்னா தகுதியற்ற நம்மையும் தகுதிப்படுத்துவது அவர் மாத்திரமே. அப்படிப்பட்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் துதிப்போம். மோசையை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தில் வந்துட்டு வழிநடத்த ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அதை குறித்து யாத்திராவும் 33:17 சொல்லப்பட்டிருக்குது. அப்போது தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் இந்த இடத்துல ஒரு விசுவாசியாக வந்துட்டு நான் அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? மத்தேயுவிலும் லூக்காவிலும் சொல்லப்பட்டிருக்கிறதே, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பினை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவ்வாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? திங்கப்பட்ட
அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும், அப்படிப்பட்ட தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம நேசித்து அவருடைய வழியில் நம்ம நடந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா அவரோட கிருபை தான் நம்மளை தாங்கி வழிநடத்தி வந்துட்டு இருக்குது. அவரோட கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அவரோட கிருபை மாத்திரமே. நான் நிற்பதும் நிர்மூலமாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. அப்படிப்பட்ட அவரை நம்ம துதிப்போம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடம் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லோரும் 24 சொல்லுங்க. அப்பா என் உயிரை என்ன, நான் உண்மை நேசிக்கிறப்பா. எந்த சூழல் இருந்தாலும் நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா. எல்லாரும் 24 சொல்லுங்க. இது ஒரு பாடல் அல்ல, ஒரு அறிக்கை. உம்மை நான் நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆண்டவனே. கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். அல்லேலூயா. ஒருவேளை யார் ஒதுக்கினாலும் நம்ம உயிர் கொடுத்து நேசித்தவங்க நம்ம வெறுத்தாலும் சரி, நீ என்னுடைய என்று பேர் சொல்லி அழைத்தது அவர்தான். அவர் மாத்திரம் விட்டார் தேவ பேர். இந்த பாட்டை நான் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, சவுதி பட்டத்தில் நான் 10 வருடம் சரியாக 9 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை எப்பவுமே இந்த பாட்டு எனக்கு உறுத்திட்டே இருக்கு. இந்த அல்மனா ஹாஸ்பிட்டல் எங்கிருந்து அந்த லுலு
லூனு பார்க்கு ஒரு முறை ஒரு பாரத்தோடு நடந்து போனோம். பயங்கர பாருங்க, கையில பைசா இல்லாத ஒரு சூழ்நிலை. இதே போல ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க நடந்திருப்பீங்கல்ல. வேலைக்காண்டியோ இல்லை வேற எதாவது காரியத்துக்காண்டியோ இல்லை படிப்புக்கு பேங்குக்கு எத்தனை நாள் நடந்திருக்கீங்க. ஆனா கிருபையா நடத்திட்டு வர்றாருல. இந்த பாடம் எடுக்கும்போது 2 வசனம் தான், 2 ஸ்டான்ஸா தான் எப்பவுமே வந்துச்சு. ஒன்று கிருபை, இன்னொன்று வந்துட்டு ரத்தாம்பரம். கிருபை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நம்ம எப்போ வந்துட்டு நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறோமோ அப்போ கிருபை நம்ம விட்டு விளைகிறோங்க. பாவத்துக்கு நேராக நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்தும் போது நிச்சயமா அந்த கிருபை நம்மளை விட்டு விளைகிறோங்க. பாவம் சும்மா வராது. ஒன்றிலே மனசினால வரும், இல்லைன்னா நம்மளோட இயற்கையினால வரும், நம்ம இருந்து கொண்டிருக்க பிளேஸ்னால வரும். நான் சிறுவயனாக இருக்கும்போது ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு அப்பாவும் ஒரு பெரியப்பா ஒரு பெரியம்மா. அவங்க 2 பேரும் வந்துட்டு வயசானவங்க. அவங்களுக்கு குழந்தைகள்லாம் வெளியே இருந்தாங்க. அதனால் அந்த பிள்ளைகளும் எப்போவே ஃபோன் பண்ணி அப்பாவே பார்த்துக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு காலைலையும் போவேன், அவங்களுக்கு சாயந்தரம் போவேன். ஒரு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில அங்கிறது படிச்சுட்டு இருப்பேன் அவங்க கூட வந்துட்டு. அப்போது கொஞ்ச நாள் கழிச்சுட்டு என்ன பேசலாம் சரிதான், என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கும். என்ன தெரியுமா, எது சொன்னாலும் சரிதான், என்ன தெரியுமா. ஃப்ரெண்ட்ஸு கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நீ எதுக்கு இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லு. அப்புறம் தான் யோசிக்கும் போதுட்டு அது பெரிய படம் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அடிக்கடி என்ன தெரியுமா அப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டே இருப்பார். நம்மளோட மனசு அப்படிதாங்க. நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அது தேவனுடைய பிரசன்ட்லாம் இருந்துட்டு இருந்து வச்சுங்களேன், நம்முடைய வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக வரும். ஒருவேளை தேவனுக்கு உகந்த இடம் இல்லாமல் இருந்து கொண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், நமக்கு நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் அவ்வாறே மாறிவிடும். ஒருவேளை இன்னும் மர்மமாவதற்கு நமது இருக்கையோ நமது மனதோ தடையாக இருந்து கொள்வது தான். இந்த நேரத்தில் நீங்கள் தேவனோட ஒப்பணிங்க. தேவனே, நான் உண்மை நேசிக்கிறப்பா, ஒவ்வொரு நொடியும் நேசிக்கிறேன். ஆனால் நீ நேசிக்கிறது மாதிரி வாழ்க்கை நான் வாழ்றேனா? இது ஒவ்வொருத்தரும் இயேசுபட கேட்டுப்பாரு. ரத்தாம்பர பாவம், அந்த ரத்தாம்பர பாவத்தை நான் எனக்கு மெமரி சரியா இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபாஸ்டர் வந்திருந்தாங்க வடசேரில் வந்துட்டு. அவர் பேர் ஞாபகம் இருக்கு, சுந்தர் சிங். அவர் இந்த பாவத்தை குறித்து சபைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரோமரில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், அந்த பாவங்கள் வரிசையாக சொல்லி. அதுலேயும் அவர் குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னார், கிறிஸ்துவாகிய நாம் நம்ம நிறைய தவறு பண்ணல, ஆனாலும் நம்ம வார்த்தைகள்லாம் இல்லை, சில நம்ம தவறி விடுவோம். உன் வாயின் வார்த்தைகளால் நீ தவறி கேள்விக்கான வாழ்க்கையினால நீ இயேசுவோட கிருபை நீ இழந்துடுவ. எனது அருமையான சபையை இன்னும் உனது மர்மமான வாழ்க்கைக்கு அது தடையாக இருந்து கொண்டிருந்தான் என்னை ஓடிவா. உன் கடினமான இருதயத்தை நீ உடைத்து ஜெபம் நடக்கும்போது இந்த இடத்துக்கு ஓடிவா. யாரும் உன்னை வா நீ பிரேயருக்கு வான்னு கூப்பிட வேண்டாம். உனக்கு கடினமான இருதயம் இருக்கல, மெல்லிசா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓடி வரும். இயேசுவோட அன்பை நீ புரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓடி வரும். நீ வா, தேவன் உன்னை உயர்த்துவா. நம்ம பார்த்தோம்ல கொஞ்சத்துக்கு கூட பிரதர் மெசேஜ் கொடுத்துருந்தான். அண்ணால் ஜெபித்தால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். யோனா ஜெபித்தான், மீனுக்கு வயிற்று சான்ஸே இல்லைங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். தானியேல் கொஞ்சம் படி பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபத்தை, இந்த பரிசுத்தத்தை ஆலயத்தில் மட்டும் வைத்து விடாம உங்க வாழ்க்கை முழுவதும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம தேவன் பெரியவருங்க, நம்ம தேவன் பெரியவர். எப்பவுமே
கிறிஸ்துவங்கிட்ட பேசியிருக்கும் கூட ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் சொல்லுவாங்க. அந்த கள்ளன் இருக்கான்ல, அந்த கள்ளன் எப்படி அவரு கடைசி நேரத்தில் ரசிக்கப்பட்டான், அது மாதிரி நான் ரசிக்கப்பட்டுருவேன். என் சகோதரா, கள்ளன் இயேசுபாட்ட கேட்க டைம் இருந்துச்சு. உனக்கு டைம் இருக்கணும்ல, தேவனோட வரை அதுக்கு மழுந்தனா நீ பரிதவிக்கப்பட்டு போய் விடுவாயே. மாசம் முழுது நம்ம வேலை பார்க்குறோங்க, சம்பளம் வரலனா எப்படி வரப்பே? நம்ம வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவாக இருந்து கொண்டு இருக்கிறோமே, ஆனா அவருக்கு உகந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தால் வீணற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. வா, எப்பவுமே இந்த 10 கன்னிகள் ஊமை எனக்கு எப்பவுமே ரொம்ப இதா இருக்கும். அந்த 5 பூத்துள்ள கன்னிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பான எண்ணெயை நாங்க கையில வச்சு கொண்டிருக்கோமா? அதுக்கு முயற்சியாக நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கேட்கக்கூடிய வார்த்தையா என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கடந்த வாரத்தில் காலை பத்தி மெசேஜ் கொடுத்தாங்க. எத்தனை பேர் வீட்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்லயோ நீங்க அதை பத்தி தியானிச்சீங்க? உண்மையா இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் தியானிச்சேன்னு சொல்ல முடியும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். யோசித்துக்கொள்ளுங்க, நாம எந்த நிலைமையில் நான் இருந்து கொண்டிருக்கோம், தேவனுடைய வார்த்தை கூட நான் வெளிப்படுத்தல. ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சுங்க, விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்கு கடந்து போக முடிஞ்சது. எனக்கு எப்பவுமே அந்த பேதுருவோட தான் இதா இருக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொருவரும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை தான். நம்ம கோபம் வந்துச்சா சண்டைக்கோ அடிக்கோ எல்லாத்துக்கும் ரெடியா நின்றுட்டு இருப்போம். அப்புறம் ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், ஏசப்பா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்டாலும் இல்லை, நம்ம மறுதளிச்சிடும், நம்ம செயலால மறுதளிச்சிடும், நம்ம பேச்சினால மறுதளிச்சிடும், நம்மளுடைய வார்த்தைகளால மறுதளிச்சிடும், நம்மளுடைய கண்களினால் பாவம் செய்து தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் இழந்து விடுவோம். ஆனா இவ்வளவு நாளும் நீங்க எப்படி இருந்திருந்தாலும் இந்த தேவன் உங்களுடன் பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். வா, தேவன் உன்னை நேசிக்கிறார், நீயும் அவருக்கு நேசித்த வாழ்க்கை வா. மறுமுறை கூட இந்த ஒரு பாடலை பாடும். நான் உண்மை நேசிக்கிறேன் நேசிப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் நான் உண்மை ஆராதிப்பேன், உண்மை நான் உண்மை மனசோடு ஆராதிப்பேன், உமக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இது நான் நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக நான் நினைக்கிறேன். சொல்லுவோமா எல்லாரும் உண்மை மனசோட பாடுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோ, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோ, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நல்ல பிதாவே, நன்றியோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேலையில நீங்க ஆசைப்பாடு இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் நடத்தி வர கிருபை பெரியதப்பா, உம் அன்பு பெரியதப்பா, உமது சுவாசம் பெரியதப்பா. எங்களுக்கு கொடுத்தது சுவாசம் நீர் தந்ததப்பா, அதற்கு நாங்கள் உண்மையா இருக்கேன். தெய்வம் உதவி செய்யப்பா. அப்பா, விசேஷமா எங்கள் சபைக்காக கருத்து முடிகிறப்பா. அப்பா, கடந்த ஆண்டு விழாவில் கூட தேவனே ஒரு முடிவுரையாக ஜெபத்தை
என்னும் ஜெபத்தை கூட்டுங்கள் என்று எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்களேப்பா. என்னும் எங்களை சபை ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாக மாறட்டும் அப்பா. உமக்கு உகந்த வாழ்க்கையை நாங்கள் வாழட்டும் அப்பா. அப்பா அவருடைய மெசேஜ் ஒருவேளை மனம் திரும்புதலை குறித்தோ இல்லை பாவத்தை குறித்தோ இருந்து கொண்டிருந்தால் இந்த இவனையும் இந்த வசனத்தைப்படி நான் வாழ்கிறேனா என்று எங்களை நாங்களே செல்ஃப் எவாலுவேஷன் செய்வதற்கு தேவன் கிருபை செய்யும். ஒருவேளை ஆசீர்வாதமான மெசேஜாக இருந்து கொண்டிருந்தால் இந்த இவனையும் அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு தேவனே ஜெபிக்கும் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. எங்களுக்கு இன்னும் வார்த்தைகள் கொடுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மில் வளர வேண்டும். அதுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் புகழும் உமக்கே செலுத்திறப்பா. துதி ஆராதனை செலுத்திய மகனுக்கும் சகோதரனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் அவரை நம்மளுடைய உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதித்து பாடியிருப்பீர்கள் என்று விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். அடுத்த ஜெப குறிப்பு 4வது ஒரு ஜெபம் விண்ணப்பம் எப்படியாய் இருந்துச்சு, எப்படியாய் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டுச்சு. 3 சொன்னேன். இது 4வது காரியம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். இது யாரு? யாக்கோபு. ஜெபம் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் போகிறதுக்கு தேவதூதன் போகிறதுக்கு இருக்கிற டைமில் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வார்த்தையை அந்த இடத்துல கேட்குறாரு, பலப்படுத்துகிறாரு, சண்டை போடுறாரு. என்ன சொல்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையை போக விட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்க? இந்த இடத்துல தேவன் யாக்கோபோடு பேசினாங்க. உன்னுடைய பெயர் யாக்கோபு என்பதை மாற்றி இஸ்ரவேல் என்று உனக்கு நாமம் சூட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க யாக்கோபுக்கு. யாக்கோபு அந்த இடத்துல ஜெபம் செய்து தேவனிடத்தில் ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா தான் உண்மை நான் விடுவேன். நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நான் அந்த இடத்துல தான் நிற்பேன், உண்மை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனை நாம் பற்றி கொண்டு நடந்தோம் என்று சொன்னால் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஜெபத்தை கேட்டு கொடுத்த கிருபையை தேவன் நமக்கும் கொடுப்பாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்பொழுதும் நம்மளுடைய தேவ வார்த்தை கடந்து சொல்வோம். தேவ வார்த்தையை சகோதரன் சுரேஷ் அவர்கள் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு கொடானுகொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் டெம்டேஷன், சோதனை. சோதனை என்று சொல்லும்போது சோதனை எல்லாருக்குமே வரும். எல்லாருக்குமே சோதனை வரக்கூடிய தான். எது ஒரு இயல்பான காரியம். அந்த சோதனையிலே ஆர் யூ ஓவர் கம்மிங் த டெம்டேஷன் அல்லது ஆர் யூ ரெசிஸ்டிங் டெம்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அல்லது ஆர் யூ வின்னிங் த பேட்டில் அகெயின்ஸ்ட் த டெம்டேஷன். அந்த சோதனையை நாம் ஜெயமாக மாற்றுகின்றோமா என்பதுதான் ஒரு பேசிக் ஒரு கொஸ்டின், வேறு ஒன்றுமே இல்லை. அதை குறித்து நாமளே வேதத்தின் வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு அனுதின டெய்லி லைஃப் அது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். அந்த லைஃப்பில் சோதனைகள் வரும். அதுவும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுகின்ற நமக்கு இந்த சோதனைகளை எதிர்கொள்வது எப்படி? இது ஒரு இயல்பான காரியம். எல்லாருக்குமே சோதனைகள் வரும். டெம்டேஷனுங்கிறது எல்லாருக்குமே சோதனை வரும். 2 விதமான சோதனைகள் வரும். ஒன்று உலகம் என்று சொல்லும்போது சோதனைக்காரன், பிசாசானவன், சத்ருவானவன்.
இன்னொன்று தேவனாலே நாம் சோதிக்கப்படுவோம். அப்போ 2 விதமான சோதனைகள். அந்த ஒன்று சத்ருவானால் வருகின்ற சோதனை, அது ஒரு தீமைக்கான சோதனையாக இருக்கும். ஆனால் தேவனால் வருகின்ற சோதனை நம்மை ஒரு நன்றாக நல்வழியிலே நடத்துவதற்கான சோதனையாக இருக்கும். இந்த சோதனையிலே நாம் கண்டிப்பாக ஜெயித்து தான் ஆக வேண்டும். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்கின்றது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியான மூலமாக நாம் ஜெயத்தை எளிதாக நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். அப்போ அந்த வின்னிங் ஃபார்முலா அது என்ன, ஹவு டு வின், அந்த ஃபார்முலா என்ன என்று பார்க்கும்போது வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 4 வெர்ஸ் 4. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இட் இஸ் ரிட்டன், மேன் டஸ் நாட் லிவ் ஆன் பிரெட் அலோன் பட் ஆன் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். அப்போ இங்கே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ பிழைப்பான், இதை நீங்கள் நம்ம ஹைலைட் பண்ணிக்கிடுவோம். ஹைலைட் பின்னால் வரும்போது பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது தன்னுடைய ஊழியத்தை துவக்குவதற்கு முன்பாக சோதிக்கப்பட்டார். யாரால் சோதிக்கப்பட்டார்? பிசாசினால். அங்கே அதற்கு முன்னதாக நாம் வசனத்திலே பார்க்கும்போது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்திலே. அது எப்பொழுது அவர் சோதிக்கப்பட்டார்? 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக அது எந்த சிச்சுவேஷன், அவருடைய சிச்சுவேஷன் என்ன? பசி. பசி, இதுதான் இயேசு கிறிஸ்துக்கு வந்த முதல் சோதனை. அப்போது அவங்க சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சோதனைக்காரன் அது எந்த நேரத்தில் என்று பார்க்கும்போது பசி நேரத்திலே. இதுதான் அங்கே அவனுடைய ஒரு தந்திரமாக இருக்கின்றது. அந்த தந்திரத்தில் அவன் அங்கே இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான், வந்து சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்று வாசிப்போம். 3ஆம் வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், டெல் தீஸ் ஸ்டோன்ஸ் டு பிகம் பிரெட். டெல், அவ்வளோதான். அங்கே அந்த சிச்சுவேஷனை சத்ருவன் நன்றாக பயன்படுத்தி கொள்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை, ஆரம்பிக்க முன்னதாக. அப்போது அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி கொண்டு அங்கே அவர் பசி, ஜீசஸ் வாஸ் வெரி ஹங்க்ரி. அப்போ அங்கே தேவை என்று ஒன்று இருக்கின்றது, நீட். அதுவும் எப்பேற்பட்ட தேவை? இம்மீடியட் நீட், ஒரு ப்ரெஸ்ஸிங் நீடாக இருக்கின்றது. அது கண்டிப்பாக ஒரு அந்த பசி நேரத்தில் சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். அவர் சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இங்கே பிசாசானவன் சோதிக்கின்றான். அந்த சோதனை அதை பார்க்கும்போது நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்போ தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது அவர் தேவனுடைய குமாரன், அங்கே அவனுக்கு அதிலே சந்தேகம் இல்லை. அந்த சத்ரு அவனுக்கு, பிசாசுக்கு அதிலே சந்தேகம் இல்லை. அவன் எதை சோதிக்கிறான் என்று பார்க்கும்போது ஜீசஸுடைய சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த பவரை அவன் சோதிக்கின்றான். அந்த பவர், அவருக்கென்று ஒரு வல்லமை இருக்கின்றது, அந்த வல்லமையை அவன் சோதிக்கின்றான். அதை எவ்வாறு அவர் பயன்படுத்த போகிறார் இல்லையா, இதுதான் அவனுடைய சோதனை. இயேசுவானவரால் அந்த கல்லுகளை அப்பமாக்க முடியுமா முடியாதா? முடியும். அது எளிதான காரியம், அவரால் முடியும். அதை சொல்ல முடியும், சொன்னால் அது முடியும். அவனுக்கு அதை எளிதாக அதை கடந்து வந்து விடலாம். ஆனால் இங்கே அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை செய்தால் இந்த சோதனை ஜெயிக்க முடியுமா முடியாதா? முடியாது. கண்டிப்பாக அது ஜெயிக்க முடியாது. சோதனையிலிருந்து ஜெயிக்க முடியாது. அந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அங்கே ஜீசஸ் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஜீசஸ் வாஸ் நாட் ரியாக்டிவ். அங்கே மெயினாக நாம் பார்க்கும்போது அவர் இங்கே எதிர்வினை ஆற்றவில்லை. நாட் ரியாக்டிவ். அவன் சொன்னதுக்கு எதிர்வினை ஆற்றவே இல்லை. அவர் பிசாசிடம் தன்னுடைய வல்லமையை அவர் சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. அப்போ தேவையில்லை என்று சொல்லும்போது அவர் அங்கே எளிதாக இந்த சோதனையை வெற்றி கொண்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அங்கே பிசாசானவன் அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், டெல், சொல்லும். டெல், தான் சொன்னதை திருப்பி சொல்லுகிறான். அவ்வளோதான். தான் சொன்னதை திருப்பி சொல்ல, கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னால் என்ன ஆகும்?
அங்கே அவர் சத்துருவுக்கு கீழ்ப்படிந்து விடுவார். அங்கே அதில் தோல்வி அது முழுவதுமாகவே அவருடைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதிலே தோல்வியாகிவிடும். இதிலே தான் எங்கே நம்முடைய ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் வீழ்ந்து போனார்கள். அவர்கள் அந்த இடத்திலே தான் வீழ்ந்து போனார்கள். இதேதான் அவன் கேட்கின்றான் ஏவாளிடம். கேட்கும்போது இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாராம். கேட்டு அதன் மூலமாக அந்த வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையினாலே அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், அங்கே வீழ்ந்து போனார்கள். அது எதை காட்டுகிறது? கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வீழ்ந்து போகிறதை காண்பிக்கின்றது. இங்கே நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு. இயேசு கிறிஸ்து இங்கே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அங்கே சத்துருவுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. இதிலே தான் நாம் வீழ்ந்து போகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். இங்கே இயேசு கிறிஸ்து அதை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அந்த எதிர்த்து நின்றார். அது எவ்வாறு எதிர்த்து நின்றார்? தேவனுடைய வார்த்தையினாலே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தை என்ற அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அவர் அங்கே இந்த சோதனையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அங்கே முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் வீழ்ந்து போனார்கள். இங்கே நம்முடைய மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இங்கே அவர் சோதனைகளில் இருந்து அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த தலைமுறையினர் தான். நம்முடைய டிஎன்ஏயும் ஆதாம் ஏவாள் தான், அங்கிருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் பிசாசினால் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். பிசாசின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள், தோல்வி அடைந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். சோதனையை எவ்வாறு ஜெயிக்க வேண்டும், சத்ருவுக்கு கீழ்ப்படியக்கூடாது. ஒபீடியன்ஸ், பேசிக் ஃபவுண்டேஷன் இஸ் ஒபீடியன்ஸ். அந்த ஒபீடியன்ஸ் எவ்வாறாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே? நாம் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் வேர்ட் ஆஃப் காட், வசனத்தை வைத்து, தேவனுடைய வல்லமையான வார்த்தை வைத்து, சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால், இங்கே இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இயேசு இந்த சோதனையை எவ்வாறு எதிர்கொண்டார்? வசனத்தை வைத்து, தேவனுடைய வல்லமையான வார்த்தை வைத்து. தன்னுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளவே இல்லை. இதைத்தான் நாம் யூத் மீட்டிங்க்கு வந்த பிரதர் அழகாக எடுத்தாங்க. என் சிஸ்டரும் இங்கே டெமோ பண்ணி காமிச்சார். தேவனுடைய வார்த்தையினாலே எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இங்கே ஒரு டெமோவை கொடுத்தாங்க. ஆம், அதை தான். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பார்கள். ஆனால் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை, சோதனைக்காரன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். சோதனைக்கு கீழ்ப்படிந்தால் நான் கீழ்ப்படியவில்லை. சத்துருக்கு கீழ்ப்படிந்தால் நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அங்கே தோல்வியை தள்ளிவிடுகிறோம். நாம் எவ்வாறாக இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வாறு இதை வெற்றி கொண்டார்? அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையாலே நிறைந்திருந்தது. இந்த நாளிலே இந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று பிரதர் சொன்னார்கள் இங்கே ஆராதனையிலே. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த சோதனை மிக எளிதாக தேவனுடைய வார்த்தை கொண்டு மேற்கொண்டார், ஓவர்கம் பண்ணிவிட்டார். அவர் யாருக்கு கீழ்ப்படிந்தார்? தேவனுக்கு, பிதாவுக்கு. அதில் நாம் பார்க்கும்போது தெரியும், அந்த 3 வசனங்களை பார்க்கலாம் அவர் எவ்வாறு அதை மேற்கொண்டார் என்று. முதலாவதாக ஒபீடியன்ஸ், இரண்டாவதாக பிரேயர். அந்த பிரேயர் எப்படிப்பட்ட பிரேயர்? ஃபாஸ்டிங் பிரேயர். அடுத்ததாக என்ன? ஒப்பு கொடுத்தல். பிதாவுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார், டோட்டல் சரண்டர். அதுக்கடுத்தது சாக்ரிஃபைஸ், அது பசி, அது ஒரு தியாகம். அடுத்து தேவன் மேல் நம்பிக்கை, டோட்டல் ட்ரஸ்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஒபீடியன்ஸ். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த உலகத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது, சத்துருக்கு கீழ்ப்படியக்கூடாது என்ற அந்த ஃபார்முலாவை அவர் அப்ளை பண்ணி அந்த இடத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் இந்த நாளிலே அவர் நம்மிடத்திலே ஒரு ஞாபகப்படுத்துகின்றார். நாம் இந்த நாளில் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால், லெசன்ஸ் லேர்ன்ட் என்னவென்றால், இமீடியட் நீட், ப்ரெஸ்ஸிங் நீட் நமக்கு இருக்கும். அந்த சோதனைக்காரன் அவன் எப்படி வருவான்? மனிதர்கள் மூலமாகத்தான் வருவான், மனிதர் மூலமாக வருவான். நாம் தேவனை சார்ந்து வாழ்கின்ற நாம் எவ்வாறாக
இந்த சோதனை எதிர்கொள்வோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேனா, அல்லது ஏதாவது ஷார்ட்கட்டிலே சென்று நாம் வேறு யாருக்கோ கீழ்ப்படிந்து உலகத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செல்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் அதிலே எது குறைகள் இருந்தால் நாம் அதிலிருந்து இந்த நாளிலே அதை நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்து கொள்ள தேவன் நமக்கு அழைக்கின்றார். அடுத்ததாக ஒரு சோதனையை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் 8 வெர்ஸ் 2 and 3. இங்கே வந்த சோதனை இது யாருக்கு வந்த சோதனை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சோதித்தது யார்? தேவன். இங்கே தேவன் சோதித்தார் அவர்களை. அதை நாம் பார்ப்போம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எதற்காக சோதித்தார்? அப்போ சோதனை எல்லாருக்குமே வரும், தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக வரும். எதற்காக சோதித்தார் என்று பார்ப்போம். 1ஆம் வசனத்திலே அந்த முதல் வரியை மட்டும் வாசியுங்கள். நீங்கள் பிழைத்து பெருகி. எதற்காக? நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் பேசிக். அப்போ அதை நடக்கிறாயா, நாம் நடக்க மாட்டோமா என்பது சோதனை கண்டிப்பாக இருக்கும். அந்த சோதனையிலே இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். அவர்கள் இந்த சோதனையிலே ஜெயிக்கவில்லை. இங்கே தேவனும் நம்மை சோதிக்கிறவராக இருக்கின்றார். நாம் எவ்வாறாக அந்த சோதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சோதிப்பது எதற்காக? நன்மைக்காக. அங்கே சத்துருவானவன் சோதிப்பது அவன் தீமைக்காக. அவன் வழி விலகி போய் சென்று நாம் வழி விலகு அந்த வழி விலகிவிட்டால் முடிந்து போனது. அந்த ஒரே ஒரு லைன் தான், இங்கேயே அங்கே, அவ்வளோதான். அது முடிந்து போனால் நாம் வழி விலகி சென்று விட்டோம், அது வேறு வழியாக இழுத்து சென்று விடும். அவன் சத்துருவானை இழுத்து சென்று அழிவுக்கு நேராக இழுத்து சென்று விடுவான். ஆனால் இங்கே தேவன் சோதிப்பது நன்மைக்காக, நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு. அப்போ அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நான் தேவனுடைய வார்த்தை கை கொள்ள வேண்டும். எவ்வாறு கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ, உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இருதயத்தில் என்ன இருக்கின்றது அதை அறியும்படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக செல்கின்றார்கள். அதற்கு முன்பாக ஒரு சோதனை. அவர்கள் அந்த சோதனை லைட்டாக நாம் பார்க்கும்போது, ஒரு சம்மரியாக பார்க்கும்போது, அவர்கள் முதலாவது அவர்கள் எங்கு வருகின்றார்கள்? ரெட்சி. அந்த ரெட்சி அதற்கு அங்கே வரும்போது முன்னதாக ரெட்சி, பின்னதாக பார்வோன் சேனை. அங்கேயும் தேவன் அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார். அந்த ரெட்சியை அவர்கள் கிராஸ் பண்ணிவிட்டார்கள். அங்கே ரெட்சி வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் மதில் போல் அங்கே வாட்டர், அப்படி அந்த ஜலம் மதில் போல நின்றது. அவன் எகிப்தியரின் கைக்கு, அந்த சேனைக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அதே சமயம் இது தேவனுடைய ஜனங்களுக்கு அங்கே தப்புவிக்கப்பட்டார்கள். அதே போல எகிப்தியரின் சேனையும் வருகிறது. நாங்களும் நம்ம இதை கடந்து சென்று விடலாம் என்று. ஆனால் அங்கே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவே அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அதை அவர்கள் கண்கள் கண்டது என்று வேதத்தில் எழுதியிருக்கின்றது. இவ்வளவு அதிசயத்தை அற்புதத்தையும் கண்டு அவர்கள் ரெட்சியை கிராஸ் பண்ணுகிறார்கள். அது கிராஸ் பண்ணிவிட்டு வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 14, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 30-31. இங்கே பார்க்கும்போது அவர்களை கர்த்தர் ரட்சித்தார். அங்கே அவர்களுக்கு அதிசயம் நடந்தது. அதிசயத்தின் கிரியையை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள், கண்டு ருசித்தார்கள், தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு அப்புறம் என்ன நடந்தது? உடனே அந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு துதி. தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி துதிக்கிறாங்க. அங்கே ஒரு டான்ஸ். அவங்க எல்லாருமே அவருக்கு என்ன வெற்றி சிறந்தார், யுத்தத்திலே வல்லவர் என்று சொல்லி எந்த அளவுக்கு அவரை துதித்து மையப்படுத்தினார்கள். அங்கே மையப்படுத்தின பிறகு அங்கே அந்த ரெட் சீலேருந்து ஒரு 3 days ட்ராவல். அந்த 3 days அவங்களுக்கு வாட்டர் கிடைக்கல, நோ வாட்டர். அப்போது அவங்களுக்கு என்ன, அவங்க அந்த சமயம் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் அங்கே அந்த சூழ்நிலையிலே விழுந்து போய்விட்டார்கள். அங்கே 3 நாள் கழித்து மாராவுக்கு வருகிறார்கள். அங்கே தண்ணீர் இருக்கின்றது, ஆனால் குடிக்க முடியாது. அது என்ன, கசப்பான வாட்டர். அங்கேயும் உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் அதிசயத்தை அற்புதத்தை கண்டவர்கள், துதித்தவர்கள் இங்கே அங்கே பிரச்சனை என்று வரும்போது, இது உலகத்தின் பிரச்சனை.
அதை பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் அதை எப்படி எதிர்கொள்வது தேவனை கேட்க வேண்டும். தேவனை கேட்பதற்கு பதிலாக முறுமுறுத்து அங்கே தேவனை சோதித்தார்கள். அங்கே சோதிக்கப்பட்ட பிறகு அங்கேயும் உடனே மோசே கர்த்தரிடம் செல்கிறார். அந்த மாறாவின் நீர் மதுரமாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த மதுரமாக மாற்றப்பட்டு விட்டு அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது. அதற்கு பிறகு ஒரு டிராவல். அந்த டிராவல் எங்கே வருகிறார்கள்? சூர் வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். அங்கே சூர் வனாந்தரத்துக்கு வருகின்றார்கள். அதற்கு முன்னதாக தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். வாசிப்போம் யாத்ராகமம் 15:26. இங்கே அவர்களுக்கு ஒரு அதற்கு முந்தின வசனம் கடைசி பாகத்தை வாசிப்போம். 25ஆம் வசனம் கடைசி பாசம் சோதித்து அங்கே அவர்களை சோதித்து ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். என்ன கட்டளை? ரொம்ப எளிதான, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அடுத்து அவர்கள் அங்கிருந்து நெக்ஸ்ட் டிராவல் எங்கே? சீன் வனாந்தரம். அங்கே அவர்கள் கேட்டது என்ன? இறைச்சி. எங்களுக்கு மட்டன் வேண்டும், மீட் இறைச்சி வேண்டும். அதுக்கடுத்தாக அப்பம் வேண்டும். இந்த இறைச்சியும் அவர்கள் அங்கே அப்பத்தையும் அவர்கள் அங்கே கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் அங்கே என்ன சொல்கின்றார்? யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 16. இங்கேயும் அவர்கள் சோதிக்கிறார். எப்படி என்னுடைய கட்டளையின்படி நடப்பார்களா, நடக்க மாட்டார்களா? அவர்கள் கிடைத்ததா? ஆம், இறைச்சியும் அவர்களுக்கு அப்பமும் கிடைத்தது. அந்த இறைச்சி என்று சொல்லும்போது அவ்வளோ ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர் எப்படி போஷிக்க முடியும்? அங்கே கடலில் இருந்து காடையை கொண்டு குடிக்கிறார். அதற்கு பிறதாக மன்னா, வானத்திலிருந்து மன்னா. அந்த மன்னா ரொம்ப யூனிக்கானதுங்கிறாங்க. அது தேனிலும் மதுரம் உள்ளது. அது ரொம்ப இதுவரை அப்படி இல்லாதது. அதை மோசே எடுத்து ஒரு ஜாரில் வச்சு அங்கே அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தார் என்று இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த மன்னா. அவர்களை மன்னாவை தினமும் கொடுத்து அவர்களை போஷித்து வழி நடத்தினார்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படியவில்லை. அந்த சோதனையிலே அவர்கள் தோல்வியை கண்டார்கள். வாசிப்போம் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீர்கள். இது நிர்விசாரம், ரிலக்டன். ஒரு அப்பேற்பட்ட இந்த நிர்விசாரத்தினாலே நாம் வாசிப்போம் சங்கீதம் 95:10. சாம்ஸ் 95:10. இங்கே வழி போகிற இருதயமுள்ள ஜனம், அவர்கள் கீழ்ப்படியவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவன் கொடுத்த சோதனையிலே தோல்வியை கண்டார்கள். அதனால் என்ன நடந்தது? கடந்த வாரத்தில் செய்தி பார்த்தோம். நாம் யோசேப்பையும் காலேப்பையும் தவிர மற்றவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அந்த மற்ற சந்ததியினர் அவருடைய பிள்ளைகள் சுதந்திரித்தார்கள் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், ஏனென்றால் நம் தேவன் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அந்த 40 வருடம் அந்த நடந்து அவர்கள் அங்கே தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது, வீணாகி போய்விட்டது. நீங்கள் பிழைத்து பெருகும்படிக்கு. ஆம், இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள்தான், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நானும் என் வீட்டாரும் நம்முடைய சபையும் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம்? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா, அல்லது ஒரு வழி போகிற இருதயமுள்ள ஜனமாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சோதனைகள் நாம் அனுதின வாழ்க்கை அதில் வரத்தான் செய்யும். அதை நான் எதிர்கொள்கிறேனா? தேவனுடைய பிள்ளையாகிய நான் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் எளிதாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 4:4 எளிதாக நீங்கள் உங்கள் மனதிலே வைத்து கொள்ளலாம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு பவர், அங்கே ஒரு வல்லமை இருக்கின்றது. அப்போ அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நாம் அதனால் பிழைக்க முடியும், நாம் பிழைத்து பெருக முடியும், நாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். எப்படி? ஹவு அது எப்படி என்று பார்க்கும்போது வாசிப்போம். புரோவர்ஸ் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. இங்கே பார்க்கும்போது இந்த 1 முதல் 3ஆம் வசனத்தை மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என் வார்த்தைகளையும் என் கட்டளைகளையும், என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. மை சன், கீப் மை வேர்ட்ஸ்
ஸ்டோர் அப் மை கமாண்ட்ஸ் வித்தின் யூ. அப்போ அது எங்கே எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க வேண்டும்? இருதயத்திலே. அப்போ இருதயத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தை நம்மை பாவத்தில் விழாதபடிக்கு, இந்த உலகத்திலே காரியங்களிலே நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு காக்கப்படுகின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்னோ தினமும் இந்த உலகத்திலிருந்து நாம் காக்கப்படுவோம், பாவத்துக்கு விலக்கி காக்கப்படுவோம். அடுத்ததாக 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணீர் மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்போ நாம் பிழைப்பதற்கு அவருடைய கட்டளைகளும் போதகத்தையும் நாம் எந்த அளவுக்கு கருத்தாய் நான் கை கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு கருத்தாய் கை கொள்ளும் போது நானும் என் வீட்டாரும் நாங்கள் பிழைப்போம். அப்போ அந்த நாம் அவருடைய கமெண்ட்ஸ், அப்போ நாம் பிழைப்பதற்கு, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் அவருடைய வார்த்தைகளை நமக்கு முக்கியம். அதை எப்படி செய்ய வேண்டும்? உன் விரல்களிலே கட்டி இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இதைத்தான் தேவன் இயேசு கிறிஸ்து எத்தனையோ தடவை சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கேளுங்கள், கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமாய் சொன்னார். அந்த காலங்களில் இப்போ ஏற்பட்ட பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் கிடையாது. அவருக்கு எந்த அளவுக்கு சத்தம் போடணுமோ கத்தி தான் சொன்னார். அது எத்தனை மக்கள், அவருக்கு திரளான ஜனங்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளோ கூட்டத்துக்கும் அவர் எந்த அளவுக்கு கத்தணுமோ கத்தி கத்தி சொல்லி பார்த்தார். ஆனாலும் ஜனங்கள் கேட்கவில்லை, ஒரு சிலரை தவிர. ஒரு சிம்பிள் ஃபார்முலா, அதை பைண்ட் தம் ஆன் யுவர் ஃபிங்கர்ஸ், ரைட் தம் ஆன் த டேப்லெட் ஆஃப் யுவர் ஹார்ட். நாம் எவ்வாறாக இந்த நாளிலே நாம் இந்த ஆசீர்வாதத்தை நானும் என் குடும்பமும் சுதந்திரித்துக் கொள்கிறோமா, பிழைக்கிறோமா? பிளஸ்ஸிங், அங்கே தேவனுடைய வார்த்தை, இங்கே ஒரு பிளஸ்ஸிங் இருக்கின்றது. அந்த பிளஸ்ஸிங் அது தேவனுடைய வார்த்தை தான், வேறு ஒன்றுமே இல்லை. வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தை, அதில் என்ன இருக்கின்றது? அந்த வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த வார்த்தையில் என்ன இருக்கின்றது? வாசிப்போம். Hebrews chapter 4 verse 12. எபிரேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த கடந்த வார சண்டையில் சிஸ்டர் எடுத்தாங்க, இந்த வார்த்தையை வைத்து தான் எடுத்தார்கள். இங்கே பார்க்கும்போது இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது இங்கே அது எப்பேற்பட்ட வார்த்தை. இந்த வசனம் ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிக மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக வாசித்து நீங்கள் அதை தியானிக்கும் போது அதிலிருந்து நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டாக நான் அதை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை என்பது இதில் வேர்ட் ஆஃப் காட் இஸ் லிவிங் அண்ட் ஆக்டிவ். இது வந்து ஷார்ப்பர் தென் எனி டபுள் எட்ஜ் ஸ்வேர்ட். ஓகே, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதுக்கு அடுத்ததாக இதை நாம் பார்ப்போம் என்றால் அது எங்கே ஜீவன் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது நம்மோடு பேசும், அது பேசுகின்ற வார்த்தை, அது நம்மோடு வாசம் பண்ணுகின்ற வார்த்தை. அது எப்படி என்பதை நாம் பார்ப்போம். அடுத்ததாக இட் பெனட்ரேட்ஸ் ஈவன் டு டிவைடிங் சோல் அண்ட் ஸ்பிரிட். அதான் டிவைடிங் ஜாயின்ட்ஸ் அண்ட் மேரோ. அது சோலையும் ஸ்பிரிட்டையும் அது டிவைட் பண்ணுகிற வகை இருக்கிறதாக இருக்கின்றது. அது அப்பேற்பட்ட பெனட்ரேட்ஸ் என்று சொல்லும்போது அது உருவ குத்துகின்றது. இப்போ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் என்பது அது எல்லாருக்கும் நாம் தெரிந்த ஒன்று. அதில் குத்துனா அவ்வளோதான், பிழைக்க மாட்டாங்க. அது முடிஞ்சுது. அப்பேற்பட்ட அது ஒரு வல்லமை உழுந்தது. அந்த வல்லமை தான் நமக்கு ஆவியின் பட்டயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் ஒரு வசனம் அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. நாம் இப்போ நேரம் இல்லாமல் கலந்து செல்வோம். அதே போல் அடுத்ததாக என்ன சொல்லி இட் ஜட்ஜஸ் த தாட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் த ஹார்ட். நம்முடைய இருதயத்தை நம்முடைய நினைவுகள் நாம் எப்படி இருக்கின்றோம் அதை வகையறுக்கிறதாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை அது எங்கிருந்து வந்தது? இந்த தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது நம்மளே வாசம் பண்ணுகிறது. நம்முடைய இதயத்திலே அந்த வசனமானது நம்மளை என்ன செய்து வாசம் பண்ணுகின்றது, ஜீவிக்கின்றது. அது எங்கிருந்து வந்தது? வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டீங்கன்னா ஜீசஸ், இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அவர் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதை வாசிப்போம். 14 வார்த்தை 14 verse 14. இங்கே பார்க்கும்போது அந்த வார்த்தை எங்கே வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா?
அது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தை வாசம் பண்ணுகிறதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கின்றார். அப்போ அந்த வசனம் இவ்வளோ பவர்ஃபுல். அந்த வேர்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அப்போ நாம் எளிதாக அந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியும், ஜெயத்தை மேற்கொள்ள முடியும். இதுதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமையாக இருக்கின்றது. இதுதான் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கின்றது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் அது ஒரு கணக்கிட முடியாத ஆசீர்வாதம். அதுக்கு ஈடுன எதுவுமே இல்லை. அந்த வசனம் என்ன சொல்கிறதுனா 2 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. அது எதனா 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று என்னன்னா காட்ஸ் டைரக்ஷன் ஃபார் அவர் லைஃப், டைரக்டிவ்ஸ். நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே நமக்கு அது மிக மிக முக்கியம். அதற்கு எவ்வாறாக இருக்க வேண்டும், அதற்கு தேவை நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்பார், அந்த டைரக்டிவ்ஸை கொடுப்பார். அடுத்ததாக என்ன? காட்ஸ் ப்ராமிஸ். இந்த 2 விதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். காட் ப்ராமிஸ் என்று சொல்லும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. அந்த வாக்குத்தத்தின் மூலமாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு நாம் எடுத்து செல்லப்படுவோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் யார் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 17 வெர்ஸ் 1. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த ஒரு தான் அவர் ஃபாலோ பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்டார். பிள்ளை இல்லாதிருந்தேன், எனக்கு பிள்ளையை கொடுத்தீர். எத்தனை வருடம்? 25 வருடங்கள். இந்த நாளிலே நாம் அப்பேற்பட்ட அத்தனை வருடங்களுக்கு நாம் கடந்து செல்ல தேவையில்லை. தேவன் நமக்கு அந்த வனாந்தர வாழ்க்கை இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. எனக்கு 6 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கை. ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கின்ற தேவன். அதே போல் எத்தனையோ பேருக்கு இங்கேயே சாட்சியாக இருக்கின்றீர்கள். பிரதர் அருள் அவங்களும் சாட்சியாக இருக்கிறாங்க. எல்லாரும் எத்தனையோ ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சிகளாக நிற்கின்றோம், சபைக்கு முன்பதாக. அதே போல் எத்தனையோ பேருக்கு தேவன் அவர் அந்த வனாந்தர வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்கின்ற தேவன் தான். அங்கே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, எல்லாருமே அந்த சந்ததி தான் இந்த நாளிலே ஒரு தேசமாக உருவெடுத்து இங்கே எல்லாருக்கும் முன்பாக, உலகத்துக்கு முன்பாக சாட்சியாக நிற்கின்றது. ஆம், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை கீழ்ப்படிதல். காட்ஸ் டைரக்டிவ்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப், காட்ஸ் ப்ராமிஸ். இது எவ்வாறு கிடைக்கும் என்றால் கீழ்ப்படிதல், விசுவாசம். இந்த 2ம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை நாம் அப்ளை பண்ணும்போது நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் இந்த கீழ்ப்படிதல், விசுவாசம், இந்த 2மே என்ன? லைக் ரயில்வே ட்ராக். அது 2ம் வேண்டும். அந்த 2ம் இருக்கும்போது நாம் இந்த நாளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேதத்திலே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எதற்கு என்றால் நாம் பிழைத்து பெருகும்படிக்கு. அதற்காக ஏதோ மல்டிமில்லியர் அந்த மாதிரிலாம் கனவு காண வேண்டாம். நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு அந்த அடுத்த நிலைமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் அடுத்த நிலைமைக்கு, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு, சந்ததியாய் அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள அவர் கிருபை செய்வாராக. நாம் இங்கே வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக் சாப்டர் 8 வெர்ஸ் 18. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இதில் என்ன தெரிகிறது என்றால், நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். அதுதான் எங்களுடைய அந்த சீக்ரெட் ஃபார்முலா. கீழ்ப்படிந்து நடக்கும்போது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அதிகமாய் கொடுக்கப்படும். அது நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்து கடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படி அது அங்கே தானே அந்த ஒரு பேசிக். இது எப்படி? வசனம் 15 வெர்ஸ் 15. இங்கே பார்க்கும்போது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட ஒரு நிலமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அதை உண்மையும் நன்மையானவற்றில் காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் அப்ளை பண்ணும்போது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை நாம் இதிலே இருந்து தவறுவோமானால் அங்கேயும் தேவன் அங்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வைத்திருக்கிறார். நான் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் அது குறைய தான் செய்யும். அந்த இது எல்லாமே குறைந்து செல்லும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி.
அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாம் இந்த நாளிலே நான் எவ்வாறாக பலன் கொடுக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை வாழ்கின்ற நமக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நான் எவ்வாறு உட்கொண்டு நான் யாருக்கு செவி கொடுக்கிறேன்? உலகத்துக்கா, பிசாசுக்கா, சோதனைக்காரனுக்கா, அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்கு நம்முடைய ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம் என்னென்னா, யாருக்கு செவி கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதை பண்ண மாட்டோம். இதுதான் பேசிக் ப்ராப்ளம். யாருக்கு செவி கொடுக்கக்கூடாதோ, யாருக்கு கீழ்ப்படியக்கூடாதோ அவங்களுக்கு தான் நம்ம கீழ்ப்படியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆதாம் அண்ட் ஈவாள், ஆதாமும் ஏவாளும். ஆனால் யாருக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும், யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே முதலிலிருந்து கடைசி வரை சரியாய் நமக்கு முன்மாதிரியாய் காண்பித்தவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை தான் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். அதை நாம் அவருடைய அதை சரியாக அந்த எப்படி சத்ருவான் அவன் மிக தந்திரம் உள்ளவன், அந்த தந்திரத்திலே நாம் விழாதபடிக்கு நான் இது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு இல்லாத வாழ்க்கையா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நாம் அதை அப்ளை பண்ணும்போது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருட வனாந்தர வாழ்க்கை, அதிசயங்களை அற்புதத்தையும் கண்டார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஆனாலும் இந்த உலகத்திலே பாடுகள் வந்தபோது அவர் கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தையின் நடவாமல் அவர்கள் வழி விலகி போய்விட்டார்கள், மோசம் போனார்கள். அதனால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை. நாம் இந்த நாளிலே எவ்வாறாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த வாழ்கின்ற இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுடைய கரத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த நாளில் பெற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கின்றோம். அவருடைய நன்மைகளை நாம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி அவர்களும் சுதந்திரிக்கப் போகின்றார்கள், காத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நாம் ஆபிரகாமை போல உத்தமமாய் நடந்து, தானியேலை போல நாளிலே நாம் பார்த்தோம். தானியேல் தேவன் உதவி செய்தார். தேவன் உதவி செய்கிற தேவன் உத்தமமாய் நடக்கும்போது அவருடைய ஃபவுண்டேஷன் கிளியராக இருந்தது. நான் யாருக்கு செவி கொடுப்பேன்? தேவனுக்கு தான். அது எப்பேற்பட்ட தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்லை. அங்கே ஒப்பு கொடுத்து செல்லும்போது அவர் அங்கே காக்கப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை காக்கின்றவர். இந்த உலகத்தின் பாடுகள், அது எப்பேற்பட்ட பாடுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது என்ன பாடுகள் வேண்டுமானால் இருக்கலாம். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது வெள்ளை வார் வந்து கொண்டிருக்கிறது, வார் நடந்து கொண்டிருக்கிறது, ரிசெஷன் வரும் என்று சொல்கிறார்கள், பஞ்சம் வரும் என்று சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மை காத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகின்ற தேவன். நம்முடைய தேவைகள் எதுவாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் நம் தேவன் அதை சந்திக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அனுதின வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்தின் தேவைகள் எதுவாக இருக்கட்டும், அது நம் தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் ஒரே ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றார். நம்முடைய இருதயம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கின்றேனா? இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது, நம்ம மற்ற புற மதத்தினரை பார்க்கும்போது அவருடைய பக்தி ஒரு முரட்டு பக்தி, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களைப் போல் நாம் இல்லை, நாம் எளிதாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். எந்த புறமதத்தை பார்த்தாலும் போதும் அவருடைய பக்திக்கு கம்பேர் பண்ணவே முடியாது நம்முடைய பக்தியை. ஆனால் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம்? நாம் ரொம்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அது நிர்விசாரம் என்று தான் சொல்ல முடியும். அந்த நிர்விசாரம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் யாருக்கும் தேவையே இல்லை. அதை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் கரெக்ட் பண்ண கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாம் ஒழுங்காக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கும்போது தேவன் நமக்கு அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே இந்த கேட்ட உம்முடைய வார்த்தை அப்பா, அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது அப்பா. அது இருபுறம் கற்குள்ள பட்டயம்ப்பா. தேவனுடைய வார்த்தையானது கர்த்தாவே, அந்த வார்த்தையினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுகின்ற தேவனாக இருக்கிறப்பா. நீர் ஒன்றை மாத்திரம் எங்களை எதிர்பார்க்கிறேன், எங்களுடைய இருதயம் அப்பா. எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய போதகத்தையும் உம்முடைய வார்த்தைகளையும் நாங்கள் கண்மணியைப் போல காத்து அப்பா, எங்கள் விரல்களை கட்டி அவைகளை எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு அப்பா, உமக்கு முன்பாக ஆபிரகாம் உத்தமமாய் நடந்தது போலப்பா, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா உத்தமமாய் நடந்து நீர் இந்த உலகத்திலே சத்ருவை எவ்வாறு மேற்கொண்டீரோ அதே போலப்பா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுகின்ற காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்கள் முன் செல்கின்ற தேவன் அப்பா, கடந்து போகிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற
செய்கிற தேவன், எங்களை ஆபத்து காலத்திலே உதவி செய்கிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கள் குடும்பம், எங்கள் சபையாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எதிர்பார்த்திருக்க காரியங்கள், இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நாங்கள் நடக்கத்தக்கதாக, நாங்கள் உமக்குள் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும் என்று இயேசுக்கு தினி ஜீவனும் வல்லமை நாம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்ட சகோதரனுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கர்த்தர் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இப்படியாய் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையானது நம்மை புடமிட்டு வழி நடத்துகிறதா இருக்கிறது. 4 ஜெபம் பார்த்தோம். 5வது ஒரு ஜெபம் எப்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கலாமா? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆமென். இது எலியா கர்த்தரை நோக்கி ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அதற்கு முன்பாக நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஒரு தகன பலி செலுத்த வேண்டிய இடத்துல தேவனை, அதாவது அதற்கு முன்பாக 31வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு இஸ்ரவேல் என்று பேர நாமத்தை கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை. இப்போது பிரதர் சொன்ன மாதிரி வார்த்தையானது ஆதியாகமத்தில் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன். இப்போ 1 ராஜாக்களில் அந்த வார்த்தை இப்போ யார் சொல்கிறா? எலியா சொல்கிறார். அந்த வார்த்தையானது சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபினுடைய 12 கோத்திரங்களின் எண்ணிக்கையின்படி கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் விறகுகளை வச்சு அதனுடைய காளையின் சந்துகளை வைத்து அதற்கு மேலாக தண்ணியை ஊற்றி வைக்கிறாங்க. இதை தேவனுடைய எலியா தேவனிடத்திலே அந்த விண்ணப்பம் பண்ணுறார். அதைத்தான் நாம் வாசிக்கும் பொழுது 36 வாசித்தோம். 36, 37 வாசிக்கும்போது கர்த்தரை நீர் என்பதை இந்த ஜனங்களுக்கு அறிய பண்ண வேண்டும் என்று சொல்லி, அப்போ கர்த்தருடைய வாசிக்கலாம் 38. ஆமென். எலியாவினுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அந்த இடத்துல எப்படி கொண்டாங்க? அக்கினியாய் அந்த இடத்தை பட்சித்து போட்டாங்க. அந்த தண்ணீரை, அந்த விறகுகள் எல்லாம் பட்சித்து போட்டுப்பதற்கு, மண்ணெல்லாம் பட்சித்து போடுற அளவுக்கு தேவனுடைய அக்கினியானது அந்த இடத்துல இறங்கி வருவதற்கு எலியா என்ன செஞ்சார்? அப்படி ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் கேட்டார். அதனால் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்கள், ஆண்டவரை தெரியப்படுத்துவதற்காக ஒரு மனிதன் இந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பத்தை எப்படி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி, தேவனை குறித்து அறிந்து கொண்ட பிள்ளைகள் அந்த இடத்துல ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். நமக்கும் நல்ல ஞானம், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல கிருபைகள் கிடைக்க பெற்றிருந்தால் அதை பிறருக்கு தெரியப்படுத்த நம்மளுடைய வார்த்தைகளை தேவன் எனக்கு செய்த அற்புதங்களை நாம் பிறருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் அவர்களுக்கும் அற்புதங்களை செய்வார். தான் அந்த ஜனங்கள் கண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த இடத்திலே அக்கினியாய் இறங்கி அவர் காண்பித்தார். ஆமென். நீர் மரித்து போய் விடுவீர் என்று சொல்லும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா தேவனிடத்திலே முகத்தை எங்கே திருப்பினார்? சுவர் பக்கமாய் திருப்பி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ஏசியா தீர்க்கதரிசி முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி நேரத்தில் சொன்னாங்க, நீ போய் அந்த ஜெபத்தை எவ்வளோ நேரத்தில் தேவன் கேட்டிருக்காங்க? முற்றத்தை ஏசியா தீர்க்கதரிசி தாண்டவில்லை. இப்போ நம்மளுடைய ஜெபமானது ஆண்டவரிடத்திலே சில நேரங்களில் கேட்கப்படாமல் இருக்க காரணம் இருக்கிறதுனால தான் தேவன் கேட்கலை. ஆனால் இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை தேவன் ஏசியா தீர்க்கதரிசி இந்த முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாக கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த எசேக்கியா ராஜாவின் இடத்துல மிஸ்பா அந்த சுவர் அந்த இடத்துல தேவன் இருந்தாங்க. நாம் விசுவாசிக்கணும். நம்மளுடைய ஜெபமானது ஆண்டவரிடத்தில் சில நேரங்களில் ஏன் கேட்கப்படலைன்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் அவங்க சொன்ன மாதிரி வார்த்தைகளை நாம் உன்னிப்பாக கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அதை படித்து அதன்படி நடக்க வேண்டும்.
சில நேரங்களில் கண்ணீர் வருதில்லை நமக்கு, ஜெபம் கேட்கலையே அப்படின்னு சொல்லி வியாகுலப்படுறோம், சங்கடப்படுறோம். எவ்வளோ நாளாக காத்திருக்கிறோம். ஒரு நிமிடத்தில் தேவன் அந்த இசைக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருடத்தை கூட்டி கொடுத்தார்கள்? 15 வருடங்களை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தாங்க. ஜெபம் இந்த இடத்திலே நிமிடத்தில் கேட்கப்பட்டது. ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் அந்த இசைக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டது போல தேவன் நம் ஜெபத்தையும் கேட்பார் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே எப்பொழுதும் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதமானது நமக்கும் நம் தலைமுறையாய் நம் சந்ததிக்கும் வரும் என்பதிலே ஒரு நாளும் சந்தேகமில்லை. தேவன் ஆசீர்வதிப்பாராக. 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். நம்மளுடைய வாழ்க்கையின் மிகவும் மேன்மையான ஒரு ஜெபம். 22:42 லூக்கா. இந்த இடத்துல எல்லா ஜெபத்தை விட நம்ம இதை பார்த்தோம். அதை விட மிகவும் வியாகுலமாய் ஜெபித்த நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கேட்டாங்க. நாம் ரட்சிக்கப்பட காரணமான ஒரு ஜெபம். இந்த உலகமானது ரட்சிக்கப்பட நமக்காக கொடுக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. அந்த ஜெபம் இன்றைய நாளிலும் நம்மை ரட்சித்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? அதற்கு பின்பாக அந்த தேவதூதன் வந்து தேவனை பலப்படுத்தினார், பலத்தை கொடுத்தார். தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு ஜீவபலனாய் இன்றும் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்காங்க. அவன் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் நமக்கு முன்மாதிரியானது, மேலான ஜெபமாய் நம்மை வழி நடத்தினது. 7 ஜெபங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கொடுத்தது போல நாமும் இந்த 7 ஜெபங்களே போல நம்மளும் ஜெபம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தால் வழி நடத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். நீங்கள் ஜெபத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க, அப்படிதானே? அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன், அப்படிதானே? நீங்க எங்க ஓடி ஒளிச்சாலும் நடக்காதத தேவன் நடப்பிக்க வல்லவர். மீனுக்கு கட்டளை கொடுத்து தட்டி தூக்கிட்டு வந்துட்டார், அப்படிதானே? எவ்வளவு அருமையான தேவன். அவன் எங்க போய் ஒளிச்சிருந்தான் தெரியுமா? எங்க போய் ஒளிச்சிருந்தான்? கப்பல்ல அடித்தட்டுல யார் இருப்பாங்க? மாலுமிகள் மட்டும்தான் இருப்பாங்க, அப்படிதானே? மாலுமியா தான். நீங்க கப்பலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. நீ எங்க ஓடுனாலும் என் தேவன் உன்னை தட்டி தூக்க ரெடியா இருக்கிறார். வாழ்க்கை எப்படிதாங்க இருக்கும்? யாக்கோபு எப்படி போராடினானா? ஒரு பாடல் உண்டு, அருமையான ஒரு பாடல். அந்த பாட்டை பாடினது யார் நினைக்கிறேன்? அந்த ஒரு ராஜசேகர் நினைக்கிறேன். பொழுது விடிந்தது போக விடி என்று பக்தன் சொன்னாலும் விடமாட்டேன், நான் உம்மை விடமாட்டேன். எத்தனை பேர் அப்படி அவரை விடாம பிடித்து கொண்டிருக்கிறீங்க? வாழ்க்கையிலே கண்ணீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே கவலைகள், உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லையே, சோர்ந்து போயிருக்கலாம். அந்த யாக்கோபை போல. யாக்கோபுக்கு பெயர் என்ன தெரியுமா? எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆனால் தேவன் அந்த ஏமாற்றுக்காரனின் ஜெபத்தை கேட்டார். ஏன்னா பிடிச்ச பிடி உடம்பு பிடி, அப்படிதானே? அல்லேலூயா. செய்தியை கேட்டோம். யாரை ஃபாலோ பண்ண நீங்க விரும்புறீங்க பிரியமானவர்களே? வாழ்க்கை ஓட்டத்தில் இந்த நாளில் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரமே நான் ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க பிரியமானவர்களே? அல்லேலூயா. சொல்லுமா? மீட்பரே உம்மை எடுத்து
ஏழை உம்மை பின் எனக்காக நீர் மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நீப்பேன். உம்மை பின் செல்வேன் எனக்காக நீர் மரித்தீர் எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நீப்பேன். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிறதானா எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் உம்மை விட்டு ஓடினாலும் உம்மை நான் பின் செல்வேன், உம்மை நான் பின் செல்வேன். ஏனென்றால் எனக்காய் நீர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே. என் மனைவி என் கூட வரவில்லை, என் கணவன் என் கூட வரவில்லை, என் பிள்ளைகள், என் உறவுகள், என் பெற்றோர்கள், என் இனபன ஜந்துக்கள், நான் நம்பினவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே, எனக்காக ஒரு சொட்டு அல்ல, 2 சொட்டு அல்ல, உம் உதிரம் முழுவதும் எனக்காய் நீர் கொடுத்தீர் அல்லவா ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற அன்புக்கு நான் என்னத்தை செய்வேன்? உம்மை பின் தொடர்வதை தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு வழி இல்லை என்று சொல்லுவோமா? உம்மை பின்தொடர்வதை தவிர என் வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை. அவரே கதி. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எனக்கு அன்பானவர்களே. அந்த அன்பின் தேவன் இம்மட்டும் பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வளைகுடாவில் ஆண்டவரே ஒரு பெரிய போர் மோகம் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் கர்த்தர் அதை பனியை போல மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இதில் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த காலையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். மனபாரங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீர்களோடு கடந்து வந்திருப்பார்களானால் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றுவது உமக்கு லேசான காரியம் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, ஆராதனைக்கு வர முடியவே இல்லை, எங்கள் டியூட்டியை அதனால் வர முடியவில்லை என்று ஏங்கி தவிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்திற்காய் உழைத்து கொண்டு ஆலயத்திற்குள் இருக்க முடியாமல் வெளியிலே தங்கியிருக்கிற அருமையான சகோதரர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, மனபாரம்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இக்காமா பிரச்சனை, விசிட்டிங் விசா, இன்னும் இந்த தேசத்திற்கு கடந்து வர விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கொள்கிறோம். விசேஷமாக அருமையான பெனுக்காய் செபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகளை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். இன்னும் தங்களுடைய கணவர்கள் இந்த தேசத்திற்கு கடந்து வர விரும்புகிற அருமையான சகோதரிகளுக்காகவும், தங்கள் கணவன் இந்த தேசத்திற்கு வர வேண்டுமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர், இந்த தேசத்திலே குடும்பமாய் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, விசிட்டிங் விசாவில் வந்து இந்த தேசத்தை விட்டு கடந்து போக இருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் மீண்டும் பிள்ளைகள் இந்த தேசத்திற்கு கடந்து வர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வழி யாத்திராய் கடந்து செல்ல இருக்கிற அருமையான வெங்கட்டுக்காகவும் அருமையான இளவரசுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய யாத்திரையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காய் பிள்ளைகள் இந்த கடந்து செல்கிறார்கள் வெக்கேஷனுக்காய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மனதின் வாஞ்சைகளை எல்லாம் நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர். அருமையான மகன் கட்டி கொண்டிருக்கிற வீட்டை நீர் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர். அதன் மூலமாய் அந்த இடத்திலே அந்த
இப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவா இருக்கிறார்கள் என்பதை அந்த கிராமம் முழுவதும் அறிந்து கொள்ள இருக்கிற கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அருமையான சகோதரன் சொன்னது போல் ஆண்டவரே, புறஜாதிகள் ஜெபிக்க மனமில்லாமல் இருப்பார்கள், ஜெபிக்க மாட்டார்கள் என்று இருந்தது. ஆனால் காலம் கடந்து செல்கிறது ஆண்டவரே. அறுவடை மிகுதி, ஆனால் வேலையாட்களோ குறைவு போல் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர்கள் ஜெபம் செய்யாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. பிள்ளைகளை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருமாப்புள்ள இருதயங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறதை உங்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்லும் போதும் வரும்போதும் போக்குவரத்திலும் நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தனியாக வீட்டில் இருக்கும்போது தேவையான எல்லா பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இந்த இடத்திலே, இந்த தேசத்திலே ஆண்டவரே, வேலைக்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய வாஞ்சைகளை நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் கேட்கறது மறந்த அநேக காரியங்கள் உண்டு தகப்பனே. ஒவ்வொரு நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை இன்னும் நீர் மென்மேலும் வளர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ஞானத்திலே பிள்ளைகள் இன்னும் வளர்ந்து இன்னும் ஜொலிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் விவிதமாய் ஜொலிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய், தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசிரியர் கர்ப்பஸ்திரீகளுக்காய், கர்ப்பத்திற்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் திருமணத்துக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏற்ற வரன்களை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கள். சபை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆராதனையிலே கலந்து கொண்ட சபை குடும்பங்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் மூப்பர்களுக்கும் அனைவருக்கும் இன்னும் இணையத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா.